விரைவில் மதுவிலக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மத்திய சென்னை காங்கிரஸ் சார்பாக மதுவிலக்கை அமல்படுத்த கோரி துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் பிரச்சாரத்தை EVKS இளங்கோவன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு மதுவால் வரும் வருமானத்தை மட்டும் பார்ப்பதாகவும் மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பல கட்ட போராட்டத்தை நடத்தியும் மதுவிலக்கை அமல்படுத்தாமல் தமிழக அரசு மௌனம் காப்பதாக அவர் கூறினார். அடுத்த கட்டமாக மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். மேலும் செய்தியாளர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த EVKS இளங்கோவன், தமிழக முதலமைச்சர் சென்னையில் இருந்தாலும் கொடநாட்டில் இருந்தாலும் ஒன்றுதான் என்று தெரிவித்தார். தமிழகத்தினுடைய நிர்வாகம் என்பது சீர்கெட்டு கிடைக்கின்றது. முதல்வர் சென்னையில் இருந்தாலும் ஒன்றுதான், கொடநாட்டில் இருந்தாலும் ஒன்றுதான், ஏன் அமெரிக்காவில் இருந்தாலும் ஒன்றுதான். காரணம், தமிழ்நாட்டிலே எதுவுமே ஒழுங்காக நடைபெறுவதில்லை. சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. காவலர்கள், போலீஸ்காரர்கள் தன்னிச்சையாக பாரபட்சமின்றி அவர்கள் செயல்பட முடியாமல் இருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய தலையீடு இருக்கின்ற காரணத்தால் போலீசாரால் கடமையை செய்ய முடியவில்லை. ஆகவே நாட்டிலே சட்டம் ஒழுங்கு குட்டிச்சவராகி கொண்டிருக்கின்றது. ஆனால் எத்தகைய போராட்டம் நடத்தினாலும் ஜெயலலிதா அவர்கள் செவிவாய்ப்பது இல்லை என்பதோடு மட்டுமல்ல, மதுவால் வருகின்ற அரசாங்கத்திற்கு வருகின்ற பணமும் தனக்கு தனிப்பட்ட முறையிலே வருகின்ற லஞ்ச பணத்தையும் தான் கணக்கில் பார்க்கின்றாரே ஒழிய மக்களுடைய உயிர்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை.